ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செல்லமே, நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் சுவையாக இருக்குது. அத கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வலை கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி. இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் ஆற்ற போறேன். ஓ, இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுது. என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ, அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ, அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக.
ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் உஸ்ட்ரோம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, அதை பாருங்கள். இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீச வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ, அருமை. இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பிக்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெட்டிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே. பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான். எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்னா ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ் கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பிட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நானே சொல்லமே, நான் சொல்லதான் இருப்பேன். சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு எம் கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது.
என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ, அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்கோ, அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக சாக்லேட். ஓ ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலும் சுவையான களை சேர்க்கிறேன். ஓ ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். இருக்கும். வாவ், எவ்வளவு அழகான கேக்குகள். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அது பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது. அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக. நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள். இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு
இன்னும் கை உறைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன், கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன், எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன். என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன். இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். ஆம், இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா? வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெல்லோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. ஓ, இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை, எனக்கு தெரியும் பாட்டி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. ஓ, இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. ஓ, உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. உம்மு பாட்டி மரம். கொஞ்சம் காத்திரு சார். ஐஸ், நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும். மோசமா இல்ல. நடுவில் சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது உன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல. சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம். அருமை. அவன் அசாதாரணமாக. சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும்.
இவை எனது விருப்பமான பொம்மைகள், பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் crocodile. ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ டேவிட், இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள். சரி, என்னை உதவுவதற்கு என்னை தெரியும். இதோ என் உதவியாளர். இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. வாருங்கள், தொடங்குங்கள். நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன். வாவ், இந்த கிரீமை பாருங்கள். மற்றொரு அடுக்கு, மேலும் மேலும் கிரீம். இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள். அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன். இது கடினமல்ல, ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது. சில அழகான நவீன தொழில்நுட்பம். பாட்டி, சமையல்காரர். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன். சரி, நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன். இப்படி செய்வது எளிது. சில உண்ணக்கூடிய விவரங்கள். இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது. இது அற்புதமாக தெரிகிறது. ஓ, உண்மையானதைப் போலவே. எனக்கு தெரியும் பாட்டி. இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம். அதை ஊறுக்க வேண்டும். நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? நான் பாதியில தான் முடித்துள்ளேன். அதை இல்ல, அச்சுகளில் ஊற்றுகிறேன். எனக்கு சாக்லேட் லெகோ துண்டுகள் கிடைத்து விட்டன. வாவ், இது மிகவும் குழு. நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ்? நீ இதுவரை யோசித்தாயா? இங்கே பாட்டி, பாலரினா காப்புச்சினோ. என்ன? ஓ, அது ஒரு அழகான பொம்மை. நான் இதை சமாளிக்க முடியும். கேக்கை சேர்ப்போம். அதுக்குள் காஃபி கிரீம் இருக்கும். முதலில் நான் ஒரு தலை உருவாக்க விரும்புகிறேன். அருமை. இப்ப மேலும் கிரீம் மற்றும் மேலும் அடுக்குகள். சரியானது. கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன். இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? மேசைய பலமாக அடிக்கிறேன். நமக்கு இது வேலை செய்ய வேண்டும். ஓ, நீ பயந்துட்டியா? கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு. இருக்கு. இது காஃபி கோப்பை ஆசிரியது. இது சில விவரங்களை சேர்ப்போம். மேலே கிராமல் சிரப் அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ, அது என்ன? ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுழா. சரி, இது முடிஞ்சிடும். கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம். அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம். என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூட போகிறேன். சில மிதவைகள் சேர்க்கிறேன். சுறா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன். நிச்சயமாக முடிந்தது. நீங்கள் தயாரா? வாவ், அதை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதலில் முதலை லெகோவோட தொடங்குவோம். வாவ், இது உண்மையில சாக்லேட். இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம். பார்ப்போம். உள்ள பச்சையாக இருக்கிறது.
இத முயற்சி செய்வோம். வாவ், சுவையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அவள் என் கேக் சாப்பிட போகிறாள். நிச்சயமாக. இது பாலரினா கப்புசினோ. ஒரு துண்டு வெற்றுவோம். என்ன அழகான வெற்று. இதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். பாட்டி, நீங்க சிறந்தவர். இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது. ஆனால் நான் அதை செய்ய வேண்டும். முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம். மிகவும் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் சுமாராகவே இருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அப்படியா செஃப்? முடியாது, நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நான் ஒரு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள். ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு முட்டையுடன் தொடங்குவோம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். மேலும் 5. அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம். அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம். மாவையும் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓரங்களை நுணிக்க செய்து பக்கங்களை உருவாக்குகிறேன். ஆஹா, நான் சிவப்பு மிளகாயை கடிக்க போகிறேன். வாவ், என் வாயிலிருந்து நெருப்பு பறக்கிறது. வாவ் பாட்டி. அப்படியா? முடிந்துட்டது. நான் ஒரு மேதை. இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய், ப்ரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும். அதை கலக்குகிறேன். ஏதாவது தெரிகிறதா? சாஸ் தயார். இது மிகவும் புது வாசனை வருகிறது. வெங்காயம், மிளகாய், சோளம், செர்ரி தக்காளி, மறை துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். ஓ சமையல்காரரே, நான் என் மாவை தயாரித்து கொண்டிருந்தேன். ஆம் பாட்டி, இது அற்புதம். எனக்கு தெரியும். நான் அஃபரி சென்டரில் கெட்சப் ஊற்றுகிறேன். மேலும் வாவ், எல்லா பொருட்களையும் பாருங்கள். இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. இப்போது சீஸ் உருகுகிறது. நல்லாக. எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன். ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன். ஜெஸ், நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன. நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன். அதில் பெப்பரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது. நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, இது என்ன அருவருப்பான விஷயம்? ஒலிவ்ஸ், அவை அருவருப்பாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள். ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும். ஓ, இனிப்பு பீட்சா. அது ஒரு அருமையான யோசனை, டேவிட். உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது. ஆஹா, இதற்காக நான் காத்திருந்தேன். நீங்கள் தான் தோல்வியாளர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. எனக்கு ஒரு காக்டெயில் தயாரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ரொம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம்.
என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது பால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன். நன்றாக குலுக்குகிறேன். இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். எல்லாவற்றையும் விப் கிரீமால் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன். ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது. வாவ் பாட்டி, நீங்க அங்கே நிறுத்தணும். இது உங்களுக்காக அல்ல. சரி, நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன். முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை. அதை ஒரு ப்ரோக்கோலியால அலங்கரிக்கிறேன். உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு. ஆமாம், மீண்டும் காய்கறிகள். சரி, எனக்கு பழங்கள் மற்றும் பேரி காடுகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. தயார். ஒரு ஸ்பூன் சியா புட்டிங் மற்றும் காக்டெயில். ஜெஸ், நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே. அட, இதென்ன ப்ரோக்கோலி? இது ஒரு மோசமான அறிகுறி. இது முற்றிலும் மோசமானது. இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை. இது சுவையாக தெரிகிறது. ஆஹா, அருமை. இது என்ன? ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில்? நான் ஒப்புக்கொள்கிறேன். அருமை. சரி டேவிட், நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர். ஆமாம் பெண்ணே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பர்கர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டி ஆகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான பர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக
இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன் நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a faggot. அல்லது ஆடுவேனா யாக்கு? ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்லா, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கி வரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா? வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். அட, நல்லா இருக்குது. என்ன ஒரு சிம்பு பால் போதல்.
கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜ்ஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்புரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேர குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். அழகு மணிக்கொம்புகளை பயன்படுத்தி குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இத பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா? எவ்வளவு நகைச்சுவையாக.
நான் ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். வத்து அற்புதம். அரே என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகே. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இறக்கும். ஆம், இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிடந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். அப்பா ஆசியம் சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன்,
இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள், அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தார்? நான் தான் எதிர்ப்பேனே. ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. கிளிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், அமேசிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா, ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ, சரி, வாருங்கள். பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ, வாசம். கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே. முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை, கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ், அதை பரப்பி பீட்சா
பழத்தை சால். நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா. நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. யம்! பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ, நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளெண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றி விட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மென்டால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்கள் எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கிரீம் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய்.
வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில தடவை பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டிலிருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குழுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸை உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரெட், நீ இதை மதிக்கணும். இப்ப மாவன்னு மெல்லிய தடவா விரிக்கணும். Mana pwede sing banana spray sa small and trees like weirdo. அப்படியே. சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். அப்படியே நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றமளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்க பாருங்கள். இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை. சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா? இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். எப்படி சுவையாக இருக்கு? பல்கலாக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு.
வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். இனி ஒரு ஃபெரி டேக் மிக்ஸ். இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல்லாவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா, இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலை மதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்?